வாரங்கள் பெருக வேண்டும் என்றால் நம் நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உதடுகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தையை கர்த்தருக்குள் இருந்து காத்து கொண்டு நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் தொடரும்படியாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கடைசியாக 12ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீதிமான்களின் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக நம்முடைய முகம், கர்த்தருடைய முகம் நமக்கு இருக்க வேண்டும், எப்படியாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும், எப்படியாக நம்முடைய சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் முதலாவது நிதானித்து